கோவில் திருவிழா. அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செலிப்ரேஷன் நடக்கும். இந்த வீடியோ வந்து வியாழக்கிழமை எடுத்தது. அன்றைக்கி வந்து காலையில் ஒரு 8:30 மணி சம்திங் 9 மணி இருக்கும். அப்போ வந்து மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்லா ட்ரம்ஸ் எல்லாம் வாசித்து டான்ஸ் ஆடி ஒரு 1 ஹவருக்கு பக்கம் வந்து ஊர்வலமாக வந்து கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் இருக்கிறது வந்து மெயினான ஏரியா, அதனால் வந்து தெரியும் என்னென்ன வந்து நடக்குதோ. அது வந்து அந்த ரோட்டில் தான் வந்து இந்த மாவிளக்கு எடுக்கிறது, மஞ்சள் நீர் ஆடுறது எல்லாமே அந்த ரோட்டு வழியாக தான் நடக்கும். அதனாலேயே வந்து நம்ம வீட்டில் இருந்தே வந்து பார்த்துக்கலாம். காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து 6 மணிக்கு எழுந்திரிச்சு இன்றைக்கி வந்து சீக்கிரமாக குக்கிங் ஒர்க் பண்ணிடணும்னு நினச்சேன். ஆனால் வந்து ஒரே ஒரு சொதப்பல் நடந்துச்சு. அதில் வந்து காலையில் சுத்தமாக வேலையே நடக்கலை. காலையில் வந்து அண்ணி பொண்ணு பெரிய வந்து கிளம்பிட்டா. இப்போ வந்து 11th வந்து அவளுக்கு அட்மிஷன் போடணும். அதனால் வந்து அவள் காலையிலேயே வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அட்மிஷன் போடுறாங்க கிளம்பிவான்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்கு போயிருந்தேன். 8:30 மணிக்கு போயிருந்தேன், பஸ்ஸே வரலை. ஒரு 1 ஹவர் பக்கம் பையனை வச்சுட்டே நின்றுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்ததும் இந்த மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து அதுவும் வந்து 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அப்போ வந்து பையன் என்கிட்டயே தான் அந்த கீழவே இறங்கலை, யார்கிட்டையும் போகல. அதனாலேயே வந்து எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்புறம் ரொம்பவும் வந்து டயர்டாகவும் இருந்தேன். அதனால் வந்து மதியத்துக்கு வந்து சாப்பாடு மட்டும் வச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் துணியும் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துருச்சு. அதனால் வந்து துணியும் வந்து துவைச்சி போட்டேன். கிச்சனில் எந்த வேலையுமே எனக்கு கிச்சன் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் துவைச்சதுனாலையும் வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து கீழே கொண்டு போய் காய போடணும் வெயிட்டை தூக்கிட்டு. அதனால் வந்து அதுலேயே எனக்கு டயர்டாயிடுச்சு. மதியம் வந்து சாப்பாடு மட்டும் வச்சுருந்தேன். காலையில் வந்து முட்டைகோஸ் குழம்பு வச்சுருந்தேன். அதையே வந்து காலையில் இட்லிக்கு வந்து தொட்டு சாப்பிட்டேன். மதியத்துக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டு குழம்பு, ரசம், தயிர், இதுதான். பொரியல் எதுவுமே பண்ணலை. ஃபர்ஸ்ட்டு வந்து பையனுக்கு ஊட்டி விடலாம் தான் பார்த்தா அவன் சாப்பிடவே இல்லை. அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அவனுக்கு ஊட்டி விட்டேன். மதியம் வந்து தூங்கலை, விளையாண்டு தான் இருந்தான். அப்போவே அவனுக்கும் வந்து குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டேன். 3 பேருமே வந்து குளிச்சுட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு தான் நம்ம கிச்சன் வேலையே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்கூடையே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு 6 மணிக்கு தூக்கம் வந்துடுச்சு. நல்லா ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். சின்ன பொண்ணும் வந்து தூங்கிட்டான். அண்ணியோட சின்ன பொண்ணு வந்து அவளுக்கு தூக்கம் வருதுன்னு அவளும் சோஃபாவில் தூங்கிட்டான். நல்லா பிளாக் காஃபி ஸ்ட்ராங்காக வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே போனேன். டயர்டாக தான் இருந்துச்சு. டின்னருக்கு வந்து சிம்பிளாக பண்ணிப்போம் அப்படின்னு தான் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 6:30 மணிக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1/2 ஹவர்லேயே முடிச்சிட்டேன். இருந்தாலும் வந்து பாத்திரம் வந்து கழுவுறதுக்கு நிறையா போட்டிருந்தேன். காலையில் நைட்டு கழுவுனதோட சரி, காலையில் கழுவவே இல்லை. அதனால் ரொம்ப பாத்திரம் இருந்துச்சு. அதனால் வந்து கடகடன்னு கழுவி வச்சுட்டேன். அதே வந்து என் பையன் இருக்கும்போது கழுவுனேன் அப்படின்னா வந்து சீக்கிரமாக கழுவ மாட்டேன். ஏன்னா வந்து 1 ஹவருக்கு பக்கம் ஆகும். அவன் எங்கே போகிறான், வெளியே போகிறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே கழுவிக்கிட்டு இருப்பேன். அதனாலேயே வந்து லேட் ஆகும். அதனால தான் அவனை தூங்க வச்சுட்டு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு தான் வேலையை பார்த்தேன். பாத்திரம் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பால்காரங்க கால் பண்ணாங்க. போய் பால் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு தீபம் போடுறதுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாமிக்கு தீபமும் போட்டேன். நைட்டுக்கு வந்து கோதுமை ரவையும் தேங்காய் சட்னியும் பண்ணுவோம் தான் பிளானு. நேற்றே வந்து தேங்காய் சட்னி பண்ணுறதுக்காக வந்து தேங்காயும் பொட்டுக்கடலையும் மிக்சியில் போட்டு வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் எடுத்து வைக்கல, வெளியே தான் வச்சுருந்தேன். அதனால் என்ன ஆச்சுன்னா நவுத்துருச்சு. ஸோ அதனால் வந்து தேங்காய் சட்னி ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். வெங்காயமும் கட் பண்ணிவிட்டேன். பையனும் வந்து கரெக்டாக எந்திரிச்சிட்டான். அவனுக்கு வந்து பால் கொடுத்தேன். குடிச்சிட்டும் அழுதுகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து வெளியே எடுத்து அவனை கையில் வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா வந்து தூங்கினோடனே கீழே விட்டோம் அப்படின்னா வந்து அழுதுகிட்டே இருப்பான். எல்லாமே ரெடியாக தான் வச்சுருந்தேன். தாளித்து விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை கையில் வச்சுட்டே தான் தாளித்தேன். சீக்கிரமாக 5 மினிட்ஸில் வந்து செஞ்சுட்டேன். ஏன்னா வந்து சுடுதண்ணி வந்து இண்டக்ஷனில் வச்சுருந்தேன். அதே வந்து நம்ம தாளிச்சிட்டு தண்ணி ஊற்றி அது கொதிச்சதுக்கப்புறம் ரவையை போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனாலேயே வந்து இண்டக்ஷனில் வந்து ஆல்ரெடி வந்து சுடுதண்ணி வச்சுட்டேன்.
என்னோடய ப்ரெக்னன்சி டைம்லலாம் உப்புமானாலே சுத்தமாக பிடிக்காது. எங்கள் வீட்டில் வந்து ரவா கிச்சடின்னு சொல்லிட்டு ஏதோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுப்பாரு. அப்பையும் வந்து எனக்கு பிடிக்காது. சாப்பிட்டேன் அப்படின்னா வந்து வாமிட் பண்ணிடுவேன். இப்போலாம் வந்து ரொம்ப ரேராக தான் பண்ணேன். எங்கள் வீட்லேயே வந்து மளிகை சாமானில் வந்து தீராத பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த ரவை தான். வெள்ளை ரவையும் கோதுமை ரவையும் தீராது. ஏதோ சம்டைம்ஸ் வந்து சிம்பிளாக பண்ணுவோம், இல்லை அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா தான் வந்து இந்த ரவையே செய்வேன். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இதோட 2வது தடவை தான் ரவை செய்கிறேன். அப்படியே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின ரவை அப்படியே வச்சுருக்கிறேன். ரவை வந்து செஞ்சிட்ருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கால் பண்ணியிருக்காங்க. நான் வந்து மியூட்டில் வச்சுருந்தனால எனக்கு கேட்கல. வந்ததோ வந்து திட்டிகிட்டு இருந்தேன். எத்தனை தடவை ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் டயர்டாக இருக்குனே, நான் ஏதாவது வெளியே வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு ஃபோன் பண்ணார். அடடா மிஸ் ஆயிடுச்சு, இந்த சாக்கில் வந்து வெளியே சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து யோசிச்சுட்டேன். கடைசியில் வந்து ரவெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் தேங்காய் சட்னிக்கு வந்து தேங்காய்லாம் திருவி சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் ஆளுக்கு ஒவ்வொன்றா வந்து கொண்டு போய் வச்சாங்க. என் பையனுக்கு வந்து தட்டை கொடுத்தா போதும், கரெக்டாக வந்து கொண்டு போய் வச்சுருவான். நான் வந்து ரவையை எடுத்துகிட்டு போனேன். 3 பேருமே ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்ருந்தேன். என் பையன் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு முதலாளாக வந்து உட்காருவான். அவனு சாப்பிட்றதுக்குன்னா ஓடியே போயிடுவான் பக்கத்து வீட்டுக்கு. அப்புறம் வந்து அவனை பிடிச்சி அவனுக்கு வந்து தோசை சுட்டு அவனுக்கு வந்து ஊட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு 5 மணிக்கு தூங்கி 8 மணிக்கு எந்திரிச்சதுனால வந்து சரியான விளையாட்டாக இருந்துச்சு நைட்டெல்லாம். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தூங்குறதுக்கு போக முன்னாடி ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு தான் தூங்கணும். அதனாலேயே அவருக்கு வந்து வச்சு கொடுத்தேன். அவ்வளோதாங்க, இந்த விளாக் இதோட முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.